அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கடலூர் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சோயா சங்க்ஸ் ஃப்ரை தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இந்த சோயா சங்க்ஸை அதில் சேர்த்துருவோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது வந்து நல்லா இந்த சுடு தண்ணிலேயே அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அது வந்து நல்லா வெந்து வரும். இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு தூவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா அது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கூட பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்து நல்லா மசிய நல்லா வந்து கட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மசாலாவும் நல்லா சூப்பராக குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது. இதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு தான் நம்ம இது கூட சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம இதில் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்துட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப அடிக்கடி சாப்பிட வேணாம், எப்போயாச்சும் ஒரு டைமு சாப்பிட்லாம். இது பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கும் ஒரு அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி அந்த மாதிரி இதில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக மல்லித்தழை தூவிக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வெந்நீரில் சோயா சாஸ் போடும்போது கொஞ்சம் உப்பு போடுங்க. நான் அதை போடுறத காட்டல. அதில் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற விடுங்க. அப்போ தான் வந்து அந்த சோயா சாஸில் இந்த உப்பு வந்து இருக்கும். ஏன்னா நம்முடைய சோயா சாஸ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.